சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உவப்பிலானந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமேயல் சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது நீயே. ஆச்சி வணக்கம். ஆறு நான் பழனியப்பன் மவன் துரராஜ். துரராஜா வாயா வா, வந்து உக்காரு. இருக்கட்டுங்க. அட உக்காரப்பா, வா வா. வயசாகி போயிருச்சுல்ல, கண்ணுக்கு சரியா அடையாளம் தெரியல. உன் அப்பிச்சு எப்படி இருக்கிறாப்ல? நல்லா இருக்காங்க. உங்க ஆத்தாவுக்கு ஏதோ முதுகுல ஆபரேஷன் சொன்னாங்களே, இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல. சரி சரி. ஏப்பா மலையப்பா, உமையா, எல்லாரும் வாங்கப்பா. துர்ராஜ் வந்திருக்காப்பா. உங்க அப்பா வரதா மலையப்பன் சொன்னா? அவர் தான் வரதா இருந்துச்சு, அவருக்கு உடம்பு முடியல, அதான் என்ன அனுப்பி விட்டாரு. நீ சிங்கப்பூர்ல இருக்கன்னு கேள்விப்பட்டேன். நான் இப்பதான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தேன். உன் மாமா கிட்ட வளர்ந்தியோ? ஆமா. அதான் உன் முகம் என் மனசுல நிக்கல. இன்னும் அங்கதான் இருக்கியா? ஆமா, சிங்கப்பூர்ல தான் இருக்கேன். ஓ, அம்மா ஆபரேஷனுக்காக வந்தேன். சரி சரி சரி. எங்க அக்கா மக கல்யாணத்துல உன்னை பார்த்தது, அப்ப நீ உங்க ஆத்தா இடுப்புல உட்கார்ந்திருந்த. இப்ப மண்டை நரைச்சி மீச நரைச்சி வயசாகுது இல்ல ஆச்சி? உனக்கெல்லாம் வயசாச்சுன்னா அப்ப என்னையெல்லாம் என்னப்பா சொல்றது? இவதான் உட்காருங்க. இவதான் என் மவ உமையா. இது யாரு தெரியுது இல்ல? துர்ராஜ். வாங்க என் மவன். உட்காருங்க. மலையப்பா உட்காரு. இது யாரு? என் மூத்த மவன் மலையப்பன். உங்க அப்பா வரேன்னு சொன்னாரு, ஆனா நீங்க வந்திருக்கீங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்பா இப்ப எப்படி இருக்காரு? பரவாயில்லைங்க. இது என் மருமக ராஜலட்சுமி. உட்காருங்க உட்காருங்க. நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. காபி போட்டு கொண்டு வாப்பா. ஏல, இந்த பேர பயல்களை எங்கடா? ஏல, எந்நேரமும் லேப்டாப்லயே உட்கார்ந்துருப்பானுவா. எந்திரிச்சு வாங்கடா. ஐயோ ஐயோ, வாங்க. வணக்கம் தம்பி. இவங்க ரெண்டு பேரும் என்னப்பா எதுக்கு எடுத்தாலும் எந்திரிச்சு எந்திரிச்சு நின்னுகிட்டு சின்ன பயல்களுக்கு போய் மரியாதை கொடுத்துட்டு. என் பேர பிள்ளைங்கடா ரெண்டு பேருமே. இவனுக்கு ரெண்டு பேருமே மலையப்ப மகனுங்க. இவன் மூத்தமே ராமசாமி, அவன் இளையவன் கிருஷ்ணசாமி. உமையாளுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். எங்கடா கீர்த்தி? ஏன் கீர்த்தி? ஐயோ, வா இங்க. கிளவியும் கூப்பிடுது. ஐயோ, டார்ச்சர் பண்ணு. சிங்கப்பூர்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க மாமாவோட பட்டுக்கடைய இவர் தான் பாத்துக்கிறாரு ஆத்தா. அவங்க மாமாவுக்கு தான் பிள்ளைங்க இல்லையே, இவர் தான் அவங்க தொழில் மொத்தத்தையும் பாத்துக்கிறாரு ஆத்தா. பட்டு மட்டும் இல்ல, நிறைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே பண்றாங்க. இல்ல என்ன பாக்குற? எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுதான் என் மக கெட்டி. உக்காந்த இடத்துல இருந்தே உலகத்தையே அளந்துருவாள்ல. வணக்கம். நான் ராமநாதன், இந்த வீட்டு மருமகன். மாமியார் சொல்ல மறந்த உறவு. நீங்க என்ன சார் பண்றீங்க? மாப்பிள்ளையா இருக்கேன். அத கேட்கல சார். நீங்க எதை கேட்டாலும் என் பதில் இதான், மாப்பிள்ளையா இருக்கேன். வரும்போது கம்பீரமா தான் இருந்தேன். என்ன போக போக கழுத்தை தேஞ்சு கட்டெரும்பாயிடுச்சு. காரைக்குடியில் இருக்கும் போதே மதுரை ஆட்சி தான். இப்ப மதுரைக்கே வந்து செட்டில் ஆயிட்டோமா, இனிமே கொடி பறக்கும். அப்ப இங்கே செட்டில் ஒரு ஐடியாவா சார்? அதெல்லாம் இல்ல, இங்க பிசினஸ் எக்ஸ்பேன்ஷனுக்காக வந்திருக்கோம். காலேஜ், ஸ்கூல், ஃபேக்டரின்னு எல்லாமே ஆரம்பிக்க பிளான் பண்ணிருக்கோம். அதெல்லாம் ஓரளவு செட்டில் பண்ற வரைக்கும் இங்க தான் இருப்போம். மத்தபடி காரைக்குடி தான் எங்க பூர்வீகம். அங்க பூர்வீக வீடு இருக்கு. அங்க இருக்கிற மாதிரி இங்க வராது.
ஆமாமா, கடல் மாதிரி வீடு இல்ல. அந்த மாதிரி இடத்துல இருந்துட்டு இப்ப இங்க இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது, வேலைன்னு வந்துட்டா வந்துதானே ஆகணும். மேக்சிமம் அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு போறதா தான் இருக்கும். அப்பப்ப அங்க அப்பப்ப இங்க, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். எங்க மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு அதிகம். ஆமா, தன்மான உணர்வு குறைஞ்சு போச்சுன்னா நகைச்சுவை உணர்வை ஏத்துக்க வேண்டியதானே. காபி சாப்பிடுப்பா, சாப்பிடு. பாத்தியா, இதுதான் என் பேத்தி கீர்த்தி, உமையாமாவா. எனக்கும் மகதான். ஆமா ஆமா, இவருக்கும் மகதேன். ஆனா இவன் நல்ல புள்ள, இருக்கிற இடம் தெரியாம இருப்பாப்பா. அதான் சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை முடிக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கேட்க மாட்டேங்காங்க. ஆச்சி, கல்யாணத்தை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிருக்கேன்ல, எனக்கு படிக்கணும். கீர்த்தி, எதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ற? அடக்கமா பேசு. அம்மா மாதிரி பேசுமா, இல்ல அப்பா மாதிரி பேசு, இல்ல பேசவே பேசாத. ஏமா, உனக்கு ஏதோ கிளாஸ் இருக்கு, அட்டன் பண்ணணும்னு சொன்னேன்ல, போயிட்டு வாமா, போ போ. அதெல்லாம் இப்ப வேணாம். நீ போய் இருக்கிறத படி, உள்ள போ. இவளுக்கு அடுத்து ஒரு மகன் இருக்கான், பேரு சித்தார்த்து. மெட்ராஸ்ல படிக்கிறான், லீவுக்கு வருவான். எங்க குடும்பம் பெரிய குடும்பம்ப்பா. ஆமாமா, அப்பா சொல்லியிருக்காரு. ரொம்ப மரியாதையோட இருந்தவங்க. என்ன உங்க கடைசி பையன் நாச்சியப்பன் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதைத்தான் ஒரே குறைன்னு சொல்லி அப்பா வருத்தப்படுவாரு. யார் சொன்னா என் மகன் ஓடி போயிட்டான்னு? அப்பா சொன்னாரு. ஓடியும் போகல, பறந்தும் போகல, என் மகன் வந்துட்டாயா. நாச்சியப்பா, எங்கடா அவன் சித்தப்பன்? ஏன் நாச்சியப்பா, ஏன் நாச்சி, கீழே வாயா. வா வா, வாயா வாயா. நீங்க வாங்க, உட்காருங்க, நான் நிக்கிறேன். வாங்க. நீ போயா, நீ போய் உட்காரு. இதுதான் என் மகன் நாச்சியப்பன். வணக்கங்க. இவர் தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணவரோ? கல்யாணம் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. அவனுக்கு எல்லாமே நாங்க தான். அப்ப கல்யாணம் பண்ணலையா? இந்தாப்பா, எத்தனை வாட்டிப்பா சொல்றது? சும்மா மஞ்ச கயித்தை எடுத்து கழுத்துல கட்டினா கல்யாணம் ஆயிருமா? அது கல்யாணம் ஆயிடுமா? முறையா நடக்க வேண்டாமா?